ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து மயிலாட். முதல்ல ராஜமுருகன் பற்றி ஒரு மேட்ரு ஒன்று சொல்லிடுறேன். ராஜமுருகன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இயக்குனர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர், ஒரு உதவி இயக்குனர், ஒரு ரைட்டர். அவர் ஆனந்த விகடனில் வந்து வட்டி முதலும்னு ஒரு தொடர், கிட்டத்தட்ட விகடன் வந்து 100 வாரங்கள் கிட்ட ராஜமுருகனுக்காக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த தொடர் வந்து அப்பேற்பட்ட ஹிட், பயங்கரமாக எழுதிட்டு இருந்தார். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அந்த தொடரை எழுதிட்டு இருக்கும்போதே ராஜமுருகன் வந்து ஒரு படத்துக்கான கதையை எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்சுட்டு இயக்குனர் சங்கர் வந்து அப்போ வந்து படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால நேரே அவர்கிட்ட போய், சார் நாங்கள் இந்த கதை, நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், நீங்கள் படிச்சுட்டு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்குறாரு ராஜமுருகன். அப்போ வந்து சங்கர் ஆர்வமாக படிக்கிறார். படிச்சுட்டு இது நல்லா இருக்கு, ஆனால் நான் உங்கள்கிட்ட வட்டி முதலும் மாதிரி ஒரு கதை எதிர்பார்த்தனே அப்படின்னு சொன்னார். ஏன்னா வட்டி முதலும் தொடர் வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ்னா, அந்த தொடரில் எல்லாமே எளிய மனிதர்களோட வாழ்க்கையை எழுதியிருப்பார், ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். ஸோ ராஜமுருகனுக்கு அப்போ தான் தோணுது, நம்மளுடைய பலம் எளிய மனிதர்களோட வாழ்க்கையை திரைப்படம் ஆக்குவதுதான் அப்படிங்கிற விதை வந்து அங்கே தான் அவருக்கு தோணுச்சுது. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து குக்குன்னு ஒரு எளிய மனிதர்கள் பற்றி எழுதியிருந்தார், பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்து ஜோக்கர்னு ஒன்று எழுதியிருந்தார், அதுலேயும் எளிய மனிதர்கள் தான் இருப்பாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஜிப்சி படமும் அப்படி தான். இப்படி அவர் வந்து எளிய மனிதர்களை வச்சு தான் வருவார். இந்த மயிலாட் படத்துலையும் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை மையமாக வச்சு இந்த கதை வந்து நகருது. அந்த ஆள் தான் சசிகுமார். ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆள். அவருடைய மனைவி, அவங்க மனைவிக்கு ஒரு உடம்புல எதிர்பாராத நேரத்தில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இங்கோடி கட் பண்ணால் நம்ம மத்திய அமைச்சர் ஒரு லேடியாக இன்னொரு முக்கியமான மத்திய அமைச்சர் மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்காங்க. அந்த பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா படத்துலேயே நிறைய மீட் போட்டிருக்காங்க சென்சாரில். அப்புறம் நம்ம விமர்சனத்துக்கு சென்சார் வந்துடக்கூடாதுங்கனால நம்ம அதை சொல்லலை. ஒரு மத்திய அமைச்சர் வந்து மைண்டில் வச்சு அந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு கிட்னி தேவைப்படுது. அந்த கிட்னிக்கு மேட்சான பிளட் குரூப் சசிகுமார்ட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ சசிகுமார் அலைக்கு அங்கே தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வரது வந்து இல்லீகலாக தான் தூக்கிட்டு வரணும். ஒரு மத்திய அமைச்சர் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க இல்லீகலாக ஒரு ஆளை கடத்தும் போது என்னெல்லாம் வரும், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, பிறகு சசிகுமார் கொடுக்க சம்மதிச்சதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பிறகு விலகி போய் அவங்களுக்கு எதிராக நிற்கிறதுக்கான காரணம் என்ன, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இந்த படம் பதில் சொல்கிறது. படத்தில் வந்து நம்ம நடிகர்களை பார்க்கும்போது சசிகுமார் வந்து ஒரு எளிய மனிதனா, ஒரு புருஷனா, அவருக்கு என்ன ஒரு 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 கருணை நிறைந்தவரா, அவர் ஆல்ரெடி கருணை நிறைந்தவரா நிறைய படத்தில் கருணைன்னு சொல்லி அவரை கருணை கொலை பண்ணுற அளவுக்கு அவர் கருணை நிறைந்தவராக அவரை காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்னை ஆச்சரியப்படுத்தினது யாருன்னா, நாயகி சைத்ரா. அதாவது கணவன் மனைவிக்கான ஒரு காட்சி இருக்குது படத்தில். அந்த காட்சியில் சசிகுமாராக இருக்கார். ஆனால் இவங்க வந்து அந்த கேரக்டரோட பொண்டாட்டியாகவே மாறிட்டாங்க. சசிகுமார் புருஷனாக மாறலாம், ஆனால் இவங்க பொண்டாட்டியாகவே மாறிட்டாங்க. முக்கியமாக ஒரு முத்த காட்சி ஒன்று இருக்குது. இப்போது ஒரு பட்டுன்னு ஒரு நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், நம்ம டக்குன்னு கட்டி பிடிக்கும், இங்கே ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க, எதிர்பாராமல் ஒரு அன்பின் வெளிப்பாடு வரும் இல்லையா, அதை வந்து சைத்ரா வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக ஒருவேளை அவங்க முன்னாடி என்ன படம் நடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இது அறிமுக படமாக இருந்தால் இந்த வருடம் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை அவங்களுக்கு எடுத்து வச்சிடலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். குரு சோமசுந்தரம், ஆஷா சரத், அறம் கோபி நயினார் உள்ளிட்ட நிறைய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க. எல்லாருமே கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அதிகமாக உள்வாங்கக்கூடிய இயக்குனர் ராஜமுருகன் அவருடைய பல கேரக்டர்கள் வழியாக அவர் என்ன நினச்சாரோ அதெல்லாம் சொல்ல வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏண்டா காசு இல்லாமல் ஏன்டா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் வர்றீங்க அப்படின்ட்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலே காசு வேணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக பொலிட்டிக்கல் செட்டர் அங்கங்கே அற்புதமாக கொடுத்துக்கிட்டே வந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நீரஷோட கேமரா கொடுத்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சு இருந்தாப்பா சரியான அவுட்புட், என்னோட அவுட்புட் அப்படின்னு அவர் கொடுத்துட்டாரு. ஜால்ரோட பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் சார்ந்த படமா, அதில் பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கா, அதுக்கு இப்படியா இதுக்கு இப்படியா, இந்த நேரத்தில் இப்படி பாட்டு வருமா, ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதையே அவுட்புட்டாக கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல லேக்கிங் இருந்துச்சு, நிறைய இடத்துல பிரச்சனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வள்ளலாருடைய ஒரு கான்செப்ட் இருக்குது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்று. அந்த கான்செப்டை கடைசியில் கொண்டு வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதன் சாவான மனிதனையும் சாகாது அப்படின்ற ஒரு விஷயத்தோடு கொண்டு வந்து கடைசியில் முடிக்கும்போது நமக்கு பயங்கரமான ஒரு உருக்கமான இடமாயிடுச்சு. முக்கியமாக ஒரு படம் முடிவதற்கு ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்மளை வந்து எமோஷ்னலாகவே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார் டேரக்டர். தேட்டர் எல்லாமே அவ்வளோ நிசப்தமாக அவ்வளோ அற்புதமாக உட்காந்துருந்துச்சு. என்னதான் அதிகாரம் பணம் 1000 இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு முதல்ல உயிர் தான் ரொம்ப முக்கியம். அந்த உயிருக்கு ஒரு பிரச்சனைனா சக உயிர் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேசின விதத்துலேயே இந்த மயிலாட் வந்து உயர்ந்து நிற்குது. நிறைய லாஜிக் பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஒரு இடத்துல வந்து இந்த படம் வந்து ரொம்ப உயர்ந்து நிற்குது. ஓகே, இப்போ எமோஷ்னலாக படம் முடிஞ்சிருச்சு. படம் தேட்டர் முடிச்சுட்டு ப்ரெஷ் ஷோவில் நாங்கள் பத்திரிகையாளர் காட்சியில் தான் படம் பார்த்தோம். முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு எமோஷ்னலான சீன் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, படத்தில் வந்து கிளைமேக்ஸ் எங்களை ரொம்ப நெஞ்ச பதப்பதைக்க வச்சுட்டு அப்படின்னு சசிகுமார் சார்ட்ட எல்லாரும் சொல்ல சசிகுமார் சார் எமோஷ்னல் ஆகி அவருக்கு கொஞ்சம் கண்ணீர்லாம் வந்து பிறகு பின்னாடி போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு மறுபடி கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக போனார். ஒரு கலைஞன் பயங்கர எமோஷ்னலாக எப்போதும் தாக்கப்படுவான். அந்த தாக்கம் விடும்போது அவனை அறியாமல் கண்ணீர் வரும். படத்துலேயும் அப்படியான சூழல் அங்கங்கே இருக்குது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.